ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரூபன் அந்த இடத்துல இருந்தா தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. நீங்க அப்ப போயிட்டு அவர் இல்லையே, இவர் இல்லையே, அவரு போயிட்டாரே, இவர் சொன்னாரே வர்றேன்னு சொன்னாரே, அப்படி தர்றேன்னு சொன்னாரே, தராம போயிட்டாரே, தந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன், தந்திருந்தா என்ன ஆயிருப்பீங்க, ஒண்ணும் இல்லாம போயிருப்பேன். ஒண்ணும் ஆனா ரூபன் இருந்திருந்தா என்ன இருந்திருப்பாரு? யோசிப்பு திருப்பி கொண்டு போய் அவங்க அப்பாட்ட விட்டு ஆடு வைக்க விட்டுருப்பாங்க, அவ்வளவுதானே. இந்த எண்ணங்கள்லாம் மாறணும் பிரதர். எந்த மனிதனாலும் உங்களுக்கு உதவி வரும்னு நினைக்காதீங்க, வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை கர்த்தர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்ப யாரு உங்க கூட இருக்கணும், எப்ப யாரு உங்க கூட இருக்க கூடாதுன்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் நீங்க பழகணும் வாழ்க்கையில. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் சிந்திக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் புலம்பிக்கிட்டு, இது அல்ல வாழ்க்கை. கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர். அவர் பின்னாடி சல்யூட் போட்டு தைரியமா நடந்து போங்க பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ரூபன் இருந்திருந்தா தரிசனம் நிறைவேறி இருக்காது. அவன் அன்பு அங்க வேலை செய்யாது. சில நேரங்களில் நீங்க நினைக்கலாம் நல்லா அன்பா இருப்பாரு, ஏன் இப்படி நடந்தார்? அப்படிதான் நடப்பார். என்ன தெரியும் தெய்வத்துக்கு, இவன் ரொம்ப அன்பா இருந்து ஏதாவது நன்மை செஞ்சு நம்ம வச்சிருக்கிற பிளானை இவன் என்ன பண்ணி விட்டுறக்கூடாது, கெடுத்து விட்டுறக்கூடாது, கெடுத்து விட்டுறக்கூடாது. சரியா? நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா நண்பர்கள் இடையில வர்றாங்கன்னா பாருங்க, பழகுங்க, அதோட இது பண்ணிடணும். இல்ல இவரை விட்டு பிரிய மாட்டேன், நான் ஏன் ஸ்டாப்ல இறங்க மாட்டேன்னு சொன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, அப்புறம் அப்படியே போக வேண்டியதுதான். இல்ல சில நேரங்கள்ல உறவுங்கிறது உங்க மனைவியை தவிர, உடனே மனைவியையும் பாத்துறாது அப்படியே ஆமாங்க அப்படின்னு உங்க மனைவி, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சம். சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே. அதை தவிர எந்த நபர்களும் தேவனுக்கு சித்தமானால் இருப்பார்கள், சித்தம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. இப்ப ரூபன் இந்த நேரம் மிஸ் ஆயிட்டாரு, ஆனா அப்புறமா என்ன செஞ்சார், ரூபன் என்ன செஞ்சாரு, தேடி ஒரு காலத்துல என்ன செஞ்சார் திருப்பி. அத போல இப்போ போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. தேவனுக்கு சித்தமானால் ஒரு காலத்துல திரும்பி என்ன செய்வாங்க, வருவாங்க. வரும்போது சந்தோஷமா ஏத்துக்குங்க. அன்னைக்கு போய் முறைக்கப்படாது. அன்னைக்கு என்னை குழியில போடுறேன் தூக்குறேன் கண்ணை காட்டினியா இல்லையா, அப்படியே அம்போன்னு என்ன செஞ்சுட்டு போயிட்ட, விட்டுட்டு என்ன செஞ்சுட்ட, உன் கண்ணை நோட்டின அப்படிலாம் கேட்டாரா யோசேப்பு? அதனால பகைக்க வேண்டாம். அதனால சொல்றேன், மனிதர்களை என்ன செய்ய வேண்டாம். அதனாலதான் அவன் பவுல் ரொம்ப தெளிவா சொல்ற, கூடுமான மட்டும் யாவரோடும் எப்படியே இருங்க, சமாதானமா இருங்க. சும்மா அவங்க செய்யல இவங்க செய்யல, அந்த சண்டை இந்த சண்டை, அவங்கள பார்க்க மாட்டானாக்கும் இவங்கள பார்க்க மாட்டானாக்கும், இந்த மனத்தாங்களை எல்லாம் விடுங்க பிரதர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. இது இந்த சூழ்நிலைகள்ல மன ரம்மியமா இருக்க கற்றுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப நல்லா கவனிங்க. வளமையான எப்ரோன் பள்ளத்தாக்குல இருந்து நீங்க தான் பதில் சொல்லணும். வளமையான எப்ரோன் பள்ளத்தாக்குல இருந்து எந்த ஊருக்கு அனுப்புனாங்க? சீகேமுக்கு அனுப்புனாங்க. சரி, அங்க வழி தப்பி திரிஞ்சாரு. அங்கதான் தோத்தான்ல இருக்காங்கன்னு சொன்னோன்னா தோத்தானுக்கு வந்தா, தோத்தான்ல இவரை தூக்கி போட்ட குழியில என்ன இல்லாம போச்சு, சரி தண்ணி இல்லாம போச்சுன்னு பார்த்தாலும் ரூபன் கண்ணை காட்டிட்டு போனாரு. வர்றேன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் என்னவே செய்யல. அந்த கொஞ்ச நேரம் கேப்ல இவரை என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. சரி, வித்தது யார்கிட்ட விற்கிறாங்கன்னா 25வது வசனம் 37ல ஆதி 37:25 வாசிங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். யாரா சொல்லுங்க, யாரா? இஸ்மவேலர்னா யாரு தெரியுமா? ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு மூத்தவன் இஸ்மவேல். சொல்லுங்க, மூத்தவன். இளையவர் யாரு? ஈசாக். இல்லையா? இப்ப கவனிங்க. இப்ப இஸ்மவேலுக்கு அப்புறம் வரலாம், ஈசாக்குக்கு வாங்க. ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளை தான் இப்ப யாரு இந்த குழிக்குள்ள கிடக்கிறது, யாரு? நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு ஆளு ஈசாக்கு, இன்னொரு ஆள் யாரு? இஸ்மவேலர். ஈசாக்குடைய பேரன் தான் யாரு இங்க குழிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது, யாரு? இங்க வர்ற இந்த கூட்டத்தார் யாருன்னா இஸ்மவேலுடைய பேர பிள்ளைங்க, 2 தாத்தாவுடைய பேர பிள்ளைங்க.
உங்களுக்கு புரியுதா? யோசேப்புடைய தாத்தா யாரு? ஈசாக்கு. சொல்லுங்க, யோசேப்புடைய தாத்தா யாரு? யோசேப்புடைய அப்பா யாக்கோபு. யாக்கோபுடைய அப்பா யாரு? யோசேப்புடைய தாத்தா ஈசாக்கு. இங்க வர்ற கூட்டத்தார் யாரு தெரியுமா? இஸ்மவேலர்னா யாரு தெரியுமா? இவங்க எல்லாம் இஸ்மவேலருடைய பேர பிள்ளைங்க. இந்த இஸ்மவேல் யாரு? ஈசாக்கும் இஸ்மவேலும் என்னது? அண்ணன் தம்பிங்க, பங்காளிய. இப்ப யோசேப்புக்கு பக்கத்துல உங்களுக்கு இன்னும் புரியும்படியா சொல்றேன். இஸ்மவேலர்கள் வர்றாங்கல்ல, வந்த உடனே விற்கிறாங்க. வித்த உடனே என்னப்பா நீ யாருப்பா? கோட்டத்துல ஏற்றிட்டாங்க, கொஞ்சம் தூரம் கொண்டு போறாங்க. என்னப்பா நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் யோசேப்புங்க. யோசேப்பு ஆள் பார்க்க நல்ல சிவப்பா அழகா இருக்கு, பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிற, வஸ்திரம் தானே கலட்டி இருக்கு, ஆனா ஆள் பார்க்க நல்லா இருக்கு. என்ன பைய உங்க யாரு வம்சம் பண்ணின்னு? எங்க தாத்தா பேர் வந்து ஈசாக்குங்க. சரி, எங்க அப்பா பேர் வந்து யாக்கோப். நீ ஈசாக்கு பேரனாப்பா? ஆமா. என்னப்பா சொல்ற? உங்க தாத்தா இருக்காருல ஈசாக்கு? ஆமா. அவங்க அண்ணன் இஸ்மவேல் இருக்காரு தெரியுமா? ஆமா. அவங்க பேரங்க என்னப்பா? நாங்க அங்காளி பங்காளி அப்படிதான் சொல்லுவாங்க கிராமத்துல. சொல்லுங்க, அங்காளி. யோசேப்புக்கு சந்தோஷம்னா தாங்கல. யாருதான் வந்திருக்கிறது? இங்க சொந்தக்காரங்க தான்ப்பா வந்திருக்காங்க. ஏறா கொண்டு போய் எங்க விட்டுருவாங்க? நல்லா விட்டாங்களா? நேரா கொண்டு போய் எங்க விட்டாங்க அவங்க? இப்ப என்னன்னா, நல்லா கவனிங்க, இப்பதான் ஒருத்தன் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடியல. யாரு? சொல்லுங்க. இவன் நெருங்கின சொந்தம், ரத்த சொந்தம். சரி, ரத்த சொந்தம் தான் உதவலைன்னா தூரத்து சொந்தமும் என்ன செய்ய மாட்டேங்குது? அதெல்லாம் உதவாது. யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? இஸ்மவேலர்கள் அவங்க இருக்கிற கீலேயாத்தும் யாக்கோபு இருக்கிற ஊருக்கும் 60 மைல் 90 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். ஒட்டகத்துல போனா 1.5 மணி நேரத்துல போயிடலாம். எவ்வளவு நேரத்துல போயிடலாம்? யோசேப்பு, நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்க கூட இரு, நாங்க எகிப்துக்கு போயிட்டு போற வழியில யார்கிட்ட கொண்டு போய் விட்டுறோம் சொன்னாங்களா? நல்ல கவனிங்க பிரதர். உங்க மேல, உங்க தோள் மேல திட்டம், தேவ திட்டம் இருக்கிற வரைக்கும் ரத்த சொந்தமானாலும் சரி, ரத்த உறவானாலும் சரி, தூரத்து உறவானாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். சரியா? அவங்க செய்யல, இவங்க செய்யல, அவங்க வந்து பார்க்கல, இவங்க வந்து கேட்கல, இந்த விசாரிக்கல. இது கிராமத்துல பெரிய பஞ்சாயத்து பாருங்க. எப்போதுமே கிராமத்துல இது பெரிய. இதெல்லாம் விட்டுருங்க பிரதர். தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறான். தெய்வம் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறான். அதனாலதான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாமற் போகிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க இதுக்கெல்லாம் பழகணும். இதெல்லாம் நீங்க இது பண்ணணும். ஏன் அநேக நேரங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றங்கள் வருகிறதுனா, நீங்க எதிர்பார்க்கிறீங்க அவங்க உதவி செஞ்சிருவாங்க, இவங்க உதவி செஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க. அதனாலதான் அந்த எதிர்பார்ப்பு எதுல போய் முடியுது? ஏமாற்றத்துல முடியுது. இனிமே எதிர்பார்க்காதீங்க. ஏன் மேல திட்டம் இருக்குங்க, அது தேவனுடைய திட்டம். அதனால அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேற எந்த உதவி எனக்கு தேவையே இல்ல. திட்டம் தரிசனம் கர்த்தருடையதுன்னா அவர் கரெக்டா நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப நேரா எகிப்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நேரா எங்க கொண்டு வந்துட்டாங்க? எகிப்துக்கு கொண்டு வந்துட்டு விக்கிறாங்க. யார்கிட்ட போய் விக்கிறாங்கன்னா, வாசிங்க அது 37 36 நினைக்கிறேன். வாசிங்க 36. அந்த மீதியானியர் நாட்டை சேர்ந்த இஸ்மவேலர்கள். சரியா? இப்ப அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். இப்ப நல்ல கவனிங்க, அவனை கொண்டு போய் போத்திபார் இடத்துல விற்கிறாங்க. சரியா? அவன் யாருன்னா பார்வோனுடைய பிரதானிகள்ல ஒருத்தன், தலையாரிகளுக்கு அதிபதி. சொல்லுங்க, யாருக்கு அதிபதி? தலையாரினா என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற தலையாரி இல்ல. இந்த விஓக்கு கீழே இருந்துட்டு நமக்கு இந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுப்பாருங்க, அந்த தலையாரி கிடையாது. தலையாரிகளுக்கு அதிபதினா, நீங்க இங்கிலீஷ் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா
ராஜாவுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா கொல்லுங்கன்னு ஆர்டர் போட்டுருவான் பாருங்க. அப்படி கொல்ற ஆளுதான் தலையாரி. ராஜாவுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா இவனை என்ன பண்ணிருங்க, சிரச்சேதம் பண்ணுகிறவர்கள். சொல்லுங்க, என்ன பண்ணுகிறவங்க? சிரச்சேதம் பண்ணுகிறவர்கள் தான் இந்த தலையாரி. இந்த தலையாரிகளுக்கு அதிபதி தான் இந்த போத்திபார். கில்லர்ஸ் லீடர் அப்படிதான் இருக்கும் இங்கிலீஷ் டிக்ஷனரியில. கில்லர்ஸ் லீடர், வெட்டி தலைய வெட்டி எடுக்கிற ஆட்கள். போத்திபாருடைய வீட்டுல ஒரு சிறைச்சாலை, வீட்லயே ஒரு ஜெயில் வச்சிருக்கான் பாருங்க. எப்படி ஆள் பாருங்க. அதுல யாரை கொண்டு வந்து வைப்பாங்கன்னா, யாரையெல்லாம் மண்ணை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை கொண்டு வந்து எங்க வச்சிருவாங்க? போத்திபார் வீட்டுல வச்சிருவாங்க. போத்திபார் வீடு என்பது ஒரு கொலை களம். சரி, எகிப்துக்கு தான் வந்தானே, ஒரு நல்ல இடத்துலயாவது வித்தாங்களா? ஏதாவது மளிகை கடைக்காரரு, ஏதாவது ஜவுளி கடைக்காரரு, நல்ல வியாபாரம் பண்ற யார்ட்டையாவது கொண்டு போய் வித்தாங்களான்னு பார்த்தா யார்கிட்ட கொண்டு போய் வித்துருக்காங்க? கொலை செய்கிற ஒருத்தன். எப்படி இருந்துக்கு யோசிப்புக்கு சூழ்நிலைகள் அந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கல. நல்ல வேலை இல்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அப்படியே இருக்கு. பிரதர், நான் எனக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கொலையாளிகள் அப்படியே இருக்கு. சூழ்நிலைகள் எவ்வளவுலாம் கடினம் பாருங்க. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு வார்த்தை கூட யோசிப்பு வாய் திறக்கல. ஏதாவது சொன்னா முடங்குனான் கத்துனான்னு இருக்கா? ஒரு சூழ்நிலையில கூட முறுமுறுக்க தேவனிடத்துல மனஸ்தாபப்பட மனத்தாங்களாக எந்த இடத்துலயாவது. நல்லா கவனிங்க, அதான் ஒரு நல்ல தலைவனுடைய அழகு பாருங்க. எந்த சூழ்நிலையிலையும் தேவனிடத்துல அவன் மனத்தாங்கல் ஆகவே இல்லை. இவ்வளவு கடினமான சூழ்நிலையின் மத்தியில கொஞ்சம் கூட மனமுருகல். கொலை செய்கிற ஆட்களுக்கு தலைவன் அவன். ரத்த வாடை வீசுகிற இடம் அவனுடைய வீடு. அங்க கொண்டே வச்சுட்டான். சரி, இப்ப நான் நேரம் இல்லை, வேகமா வர்றேன். சரியா? இப்ப போத்திபாருடைய மனைவியால யோசேப்புக்கு ஒரு இடையூறு இல்லையா? அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். சொல்லுங்க, எதை காத்து கொண்டான்? அது ரொம்ப முக்கியம். எதை காத்துக்கொள்ளணும்? நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? காத்துக்கணும். உங்களால முடிந்த வரை உங்களுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணிக்கிறீங்க? பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா. அவன் மேல ஒரு அவதூறாக ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. சரி, குற்றம் சாட்டப்பட்டா தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிறதற்கு கூட அவனுக்கு அங்க என்ன கொடுக்கப்படல? வாய்ப்பு கொடுக்கப்படல. தேவனுடைய திட்டம் உங்க தோள் மேல் இருக்குமானால், நீங்க உங்க மேல குற்றம் சாட்டப்படுகிற போது உங்களுடைய நீதியை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்காது. நீங்க நினைக்கலாம் உங்களுடைய நீதியை நீங்க வெளிப்படுத்திடலாம், சொல்லி புரிய வச்சிடலாம், விளங்க வச்சிடலாம்னு ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை. அதுக்கு நீங்க முயற்சிக்க வேண்டாம். நீதியை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்காது. ஆனால் தேவனுடைய திட்டம் உங்க மேல இருக்கிறதுனால நிச்சயமாய் உங்க நீதியை பட்ட பகலை போல அவர் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே அமைதியா இருங்க. ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களுடைய நீதியை வெளிச்சமாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப யோசேப்பை கொண்டு போய் அதே சிறைச்சாலையில போத்திபார் வீட்டிலேயே வச்சுட்டாங்க. போத்திபார் வீட்டுல சிறை வைத்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன செய்ய போறாங்க அவனை? சொல்லுங்க. போத்திபார் வீட்டுல 2 பேரை வச்சிருந்தாங்களா? சுயம்பாகிகளின் தலைவனையும் பானபாத்திரக்காரனையும் வச்சிருந்தாங்களா? எதுக்கு வச்சிருந்தாங்க? சொல்லுங்க. 2 பேரையும் என்ன நேரமும் என்ன பண்ணிடுவாங்க? கொலை செய்யறதுக்கு, தலையை சீவுறதுக்கு தான் வச்சிருந்தாங்க. அதே இடத்துல யோசேப்பையும் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவனை எந்த நேரமும் கூப்பிட்டு என்ன பண்ணிடுவாங்க? இப்ப மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன் எந்த நேரமும் கொலை செய்யப்படலாம். நல்லா கவனிங்க பிரதர். உங்க மேல தரிசனம் இருக்கு. நான் இது தீர்க்க தரிசனமாகவே உங்களுக்கு சொல்றேன். உங்க மேல திட்டம் இருக்கு, உங்க மேல நோக்கம் இருக்கு, தேவனுடைய நோக்கம் இருக்கு, உங்க மேல தரிசனம் இருக்கு. உங்க மேல தரிசனம் இருக்கிற வரைக்கும் உங்களை தொடுகிறதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் உங்களை தொடணும்னு நினைச்சா கர்த்தரை தொட்டுட்டு தான் உங்ககிட்ட வரணும். ஏன்னா அவருடைய திட்டம் உங்க மேல இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிதானே சொன்னா, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண் மணி என்ன செய்யறான்? அப்ப உங்களை தொடணும்னா முதல்ல அவன் யாரை தொடணும்? கர்த்தரை தொட்டுட்டு தான் உங்ககிட்ட வர முடியும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் கலங்காதீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம் பழகுங்க. அப்படிலாம் நிக்கணும், நின்று என்ன செய்யணும்? பழகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, விடுங்க பிரதர், என்னன்னாலும் சமாளிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தா விடியா சொல்லுங்க, விடியா, என்னன்னாலும் சமாளிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை மீறி உங்களை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா தரிசனம் தேவனுடையது, திட்டம் தேவனுடையது. அதை நிறைவேற்றது யாருதான் நிறைவேற்றி ஆகணும்? கர்த்தர் தான் நிறைவேற்றி ஆகணும், நிறைவேற்றி ஆகணும். சரி, அப்ப உத்தரவாதம் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு உங்க உடன் பிறந்தவங்க உதவி செய்யாம போகலாம், தூரத்து சங்க உதவி செய்யாம போகலாம், இயற்கை உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களுடைய நல்ல வாழ்க்கை இப்ப ஒரு கீழ் நோக்கி போற மாதிரி தெரியலாம். என்னன்னாலும் சரி, கர்த்தரை நோக்கி ஒரு வார்த்தையும் முறுமுறுத்துறாதீங்க. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை பார்த்து தைரியமா சொல்லுங்க, நீங்க போகிற பாதையில நான் பின்னே வர ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க கனிதரும் செடியாக மாற முடியும், பலன் கொடுக்கிற விருட்சமாக மாற முடியும். இந்த சூழ்நிலைகள்லாம் பழகணும். சும்மா எந்த பிரச்சனை பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. அப்படி வளர்க்கும் போதே பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லி என்ன செய்யணும்? வளர்க்கணும். உங்க பிரச்சனைகளை எல்லாம் மறைச்சு அப்படியே பிள்ளைகளை அப்படியே சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை சொல்லுங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லுங்க. அதை சொல்லி என்ன செய்யுங்க? அவங்கள வளருங்க. இப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ணணும் சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சூழ்நிலைகள்ல பழக்குங்க. இப்படிலாம் சூழ்நிலைகள் இருக்கும் பிரதர். யோசேப்புடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லிருந்து 1-2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. திராட்சை தோட்டம் பள்ளத்துல இருக்காது. எங்க இருக்கும் சொல்லுங்க? மகா செழிப்பான, சொல்லுங்க, மகா செழிப்பான மேட்டிலே. மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு திராட்சை தோட்டமா யோசேப்பு கனிதரும் என்ன செடின்னு பார்த்தோம். சொல்லுங்க, என்ன செடி? இப்ப திராட்சை செடினா நீங்க இந்த பாதைகள் எல்லாம் கடந்து வரணும். திராட்சை செடிக்கு, தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்யறாருன்னு வரிசையா சொல்லிட்டு பாருங்க. அதான் யோசேப்புடைய லைஃபே அப்படிதான் இருக்கும். நான் வரிசையா சொல்லி முடிக்கிறேன், சரியா? வரிசையா சொல்றேன் பாருங்க. என்னெல்லாம் பண்ணாரு வாசிங்க, திருப்பி வாசிங்க, 1லிருந்து வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நல்ல கவனிங்க. எந்த திராட்சை தோட்டத்தையும் பள்ளத்துல நட முடியாது. எப்படிப்பட்ட இடத்துலதான் நடணும்? அது நீங்க பாத்திருக்கீங்களா? ராம்நாடு பக்கம்லாம் திராட்சை தோட்டம் வைக்க முடியாது, ஏன்னா அது கடல் ஒட்டி பள்ளத்துல இருக்கு. ஆனா நீங்க திண்டுக்கல் பாருங்க, மலைப்பகுதியில மேல போக என்ன நடலாம்? திராட்சை தோட்டம். தேனி பகுதியில பாருங்க, மேடான பகுதிகளெல்லாம் எதை நடுவாங்க? இஸ்ரேல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மலைப்பகுதி ஃபுல்லா எதைத்தான் நட்டிருப்பாங்க? திராட்சை தோட்டம். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களை திராட்சை தோட்டமாய், திராட்சை செடியாய், கனிதரும் திராட்சை செடியாய் பார்ப்பார்னா நீங்க கொஞ்சம் மேடான இடங்களுக்கு ஏறி வந்துதான் ஆகணும். மேடான இடங்களுக்கு வருகிற போது கொஞ்சம் மூச்சு முட்டதான் செய்யும், திணறதான் செய்யும். எல்லாமே சுலபமா நடக்கணும்னு நினைக்காதீங்க, சுலபமா கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? எந்த விதமான அழுத்தமும் இல்லாம, பிரஷர் இல்லாம அப்படி ஈஸியா லகுவா எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்காது வாழ்க்கை. மேட்ல ஏறும்போது என்ன செய்யும்? கொஞ்சம் என்ன செய்யும்? மூச்சு என்ன செய்யும்?
வாங்க தான் செய்யும். கொஞ்சம் கடினப்பட்டு தான் என்ன செய்ய வேண்டி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா லக்குகளையும் நான் சுலபமாக அடைய வேண்டும் என்று நினைக்க முடியாது. நினைக்காதீங்க. கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கும். யோசேப்பு தரிசனம் கொடுத்தது கர்த்தர் தான். அப்படியே எல்லாம் நடந்துடும். அப்படியே என்னை நான் எங்க அப்பா வீட்டிலேயே இருப்பேன், அப்படியே என்னை சுத்தி வயலாம் வரும், என் அண்ணன் தம்பிலாம் வந்து வணங்கிடுவாங்க. நடக்காது அப்படிலாம். சில சீக்கியங்களை அனுபவிக்க வேண்டும், சில தோத்தான் குழிகளை எதிர்கொள்ள வேண்டும், சில போத்திபாருடைய வீடுகளை சந்திக்க வேண்டும். கொஞ்சம் மூச்சு முட்டதான் செய்யும், திணறதான் செய்யும். நீங்க அதுக்கு பழகணும் பிரதர், பழகணும். ஆண்டவரே இது என்ன போராட்டம், அது என்ன போராட்டம், ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு, ஏன் இப்படி, அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியும் ஒரு நாள் என்னை செழிப்பான ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவி. அல்லேலூயா. சங்கீதத்துல இருக்கா, அவர் என்னை செழிப்பான ஸ்தலங்களிலே கொண்டு வந்து விட்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கதான் பிரதர் செய்யும். உடனே நீங்க விசுவாசத்துல தளர்ந்துடாதீங்க. நிச்சயமாய் மகா செழிப்பான மேட்டிலே கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? லகுவா எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களை மகா செழிப்பான மேட்டிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிலாம் உங்க சூழ்நிலைகளை பார்த்துக்கலாம். என்ன நாள் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். கர்த்தரை மீறி எதுவும் நடக்க போறது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மகா செழிப்பான மேட்டுக்கு கொண்டு வருவார்கள். கொஞ்சம் மூச்சு முட்டதான் செய்யும், திணறதான் செய்யும். ஆனாலும் நடக்கிற பாதையை விடாதீங்க. மேடான ஸ்தலங்கள்ல கொண்டு வந்து நிறுத்துவா. உங்க கால்களை மான் கால்களை போலாக்கி கண் மலை மேல கொண்டு வந்து நிறுத்துவா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாத்தீங்களா, கர்த்தர் நிறுத்துற இடம்லாம் பாருங்க, மேடான இடத்துல தான் சொல்லுவார். கண் மலையின் மேல நிறுத்துவேன்னு சொல்லுவார். வீடு கட்டினா கூட பள்ளத்துல சமவெளியில கட்ட முடியாது. எங்க வந்துதான் கட்டணுமா? கண்மலையின் மேல கல்ல தூக்கிட்டு வந்து வீடை கட்டுறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஏறி வரும்போது மூச்சு என்னதான் செய்யும், கொஞ்சம் திணறதான் செய்யும். கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். உடனே இல்ல எனக்கு வேணாம், அதெல்லாம் வேணாம், அது அல்ல மகா செழிப்பான மேட்ல. அப்போ கொஞ்சம் யோசிப்பு இதெல்லாம் கடந்துதான் வரணும். கனிதரும் திராட்சை செடியானா சும்மா உடனே என்ன செய்ய முடியாது, அப்படி ஆக முடியாது. கர்த்தர் உங்க மேல திட்டம் வச்சிருக்கிறார், நோக்கம் வச்சிருக்கிறார், தரிசனம் வச்சிருக்கிறாருன்றதுனாலதான் இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த சீகை, இந்த பள்ளம், இந்த குழி, இந்த போத்திபார் வீடு, இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு காரணம் இதுதான். இந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு காரணம் இதுதான். சரி, மேலான இடத்துக்கு வரணுமா? அப்புறம் வந்து ஒண்ணு என்ன செய்யறாரா, வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து என்ன பண்றாரா? நாலா பக்கம் என்ன பண்றாரா? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்றாரா? இஸ்ரேல்ல திராட்சை செடியை நடணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மேடான ஸ்தலங்கள் எதுன்னு பார்த்து நிறைய திராட்சை செடியை கொண்டு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. அங்க இருந்து திராட்சை கண்டுகளை என்ன செய்வாங்க, அந்த பதியம் போட்ட அந்த கண்டுகளை வெட்டின அந்த கிளைகளை என்ன செய்வாங்க, மேடான இடத்துக்கு என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வச்சுட்டு உடனே நடமாட்டாங்க. வேலை என்ன செய்வாங்க தெரியுமா? சுத்தி கல்லை வச்சு சுவர் எழுப்பி சுத்தி என்ன அடைக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன அடைக்கணும்? உங்க வாழ்க்கை நிறைய பேர் என்ன சொல்றது, பிரதர் ஏன் பிரதர் எந்த பக்கமும் என்னால அங்கிட்டு இங்கிட்டு போக முடியல பிரதர், அங்கிட்டு இங்கிட்டு என்னால அசைய முடியல பிரதர், ஒரு காரியத்தை செய்யணும்னா போக முடியல, அடுத்த விஷயத்தை செஞ்சிருவேன்னா போக முடியல, நாலா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். ஏன் பிரதர் இந்த தொழில் இருக்கிறேன், ஒரு ஊருக்கு போக முடிய மாட்டேங்குது, ஒரு காரியத்தை செய்ய முடிய மாட்டேங்குது, நினைச்ச இடத்துல இருக்க முடிய மாட்டேங்குது, என்னால ஃப்ரீயா வாழ முடியல. ஏன்? நல்ல கவனிங்க பிரதர், நல்ல கவனிங்க சிஸ்டர். உங்க வாழ்க்கை வேலி அடைக்கப்படாத வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் உங்களுடைய வாழ்க்கை வேலி அடைக்கப்பட்டதா இருக்குன்னா கர்த்தருக்கு தெரியும். அப்பதான் நீங்க பலன் தருகிற தோட்டமாக மாறுவீங்க. என்ன? உன்னத பாட்டு புஸ்தகம் 4:12 வாசிங்க. உன்னத பாட்டு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு புஸ்தகம் 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். என்ன தோட்டமா? சத்தமா சொல்லுங்க, என்ன தோட்டமா? திறந்து விடப்பட்ட தோட்டமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த கண்ட்ரோலும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு பிரதர்.
நிறைய வாலிப பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு கட்டுப்பாடே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவருடைய வாழ்க்கை வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கையா தான் இருக்கணும். உங்களுக்கு சபைன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதுல சில ரூல்ஸ் போடுவாங்க. இப்படிதான் இருக்கணும், இத்தனை மணிக்கு வரணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாத ஒரு ஃப்ரீடமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த வாழ்க்கை தவறானது. வேலி இல்லைன்னா நரிகளும் குழி முசல்களும் தோட்டத்தை மேய்ந்து போடும்ன்றது. ஃபர்ஸ்ட் வேலையை என்ன செய்யணும்? நாலா பக்கம் என்ன பண்ணணும்? அடைச்சுதான் ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்லலாம், பிரதர் என் வாழ்க்கை ஏன் இப்படி வேடி அடைக்கப்பட்ட மாதிரியே இருக்கு, ஒரு காரியத்தை ஃப்ரீயா என்னால செய்ய முடியலையே, ஃப்ரீயா மூவ் பண்ண முடியலையே, எனக்கு இந்த வாய்ப்பு இருந்தா அதை செஞ்சிருவேனே, இதை செஞ்சிருவேனே, இது இல்லாம இந்த தடை இல்லாம இருந்தா அதெல்லாம் பண்ணிடுவேனே, இதெல்லாம் பண்ணிடுவேனே பிரதர், அதை அந்த ஊழியத்தில் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன். இல்ல பிரதர், வேலி அடைச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு முதலாளி எந்த தோட்டத்தை வேலி அடைப்பார்னா அவருக்கு தெரியும், எந்த தோட்டம் பலன் கொடுக்க போகுதோ அந்த தோட்டத்தை தான் வேலி அடைப்பாங்க. உண்மைதானா? இந்த தோட்டத்துல இருந்து பலனே வராதுன்னா அதை என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, வேலி அடைக்க வேண்டிய அவசியமே. அப்போ ஒரு தோட்டத்தை அந்த முதலாளி வேலி அடைக்கிறார்னா என்ன அர்த்தம்? வெகு சீக்கிரத்துல அந்த தோட்டம் என்ன செய்ய போகிறது? பலன் கொடுக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வேலி அடைக்கப்படணும். சில ரூல்ஸ் இருக்கும். குடும்பத்தில் இருந்தா சில ரூல்ஸ் வைப்பாங்க. சில நேரங்களில் கணவன்மார் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க, மனைவிமார் ரூல்ஸ் சொல்லுவாங்க. அதை நீங்க கடைபிடிக்கணும், அதை செய்யணும். பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றதுக்கு, சபையில சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படியணும். அது என்ன ரூல், இது என்ன புதுசா ரூல், இதெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேட்கக்கூடாது. சும்மா திறந்து விடப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல, திறந்து விடப்பட்ட தோட்டத்தை போல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணுங்கிறது, கட்டுப்பாடுகள் இருக்கணும். வேலி அடைக்க யோசிப்ப பாருங்க, எத்தனை இடத்துல அடைச்சாங்க தெரியுமா? அவ அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் வீட்டை விட்டு வெளியவே விடலை. சரி, அங்கிருந்து தான் நேரம் வர்றான் அப்படின்னு சொன்னா நேரம் கொண்டு வந்து இப்போ எகிப்துக்குள்ள கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டாங்க. சரி, எகிப்துல தான் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா போத்திபார் வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி, போத்திபார் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான்னு பார்த்தா ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? அவன் வாழ்க்கையுடைய பெரும்பகுதி என்ன வாழ்க்கை? அது அடைக்கப்பட்ட வாழ்க்கை, வேலி அடைக்கப்பட்ட சூழல். 4 சோத்துக்குள்ளதான் இருக்கிறான். 4 சோத்துக்குள்ளதான் அவருடைய வாழ்க்கையின் முற்பகுதி முழுவதும் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு நாள் கர்த்தர் அந்த வாசல்களை திறப்பார் பாருங்க, எகிப்து முழுவதும் அவனுக்கு முன்பாக திறந்து கிடந்தது. அல்லேலூயா. கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பழகணும். அடுத்தடுத்து ரூல்ஸ் வந்துட்டே இருக்கணும். அது நீதிமொழிகள் 24:30 இருந்து, சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அது எல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப மாதிரி எல்லாம் காங்கிரீட் அந்த காலங்கள்ல கிடையாது இல்லையா? திராட்சை தோட்டம் வைக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, கல்லை வச்சுதான் எது கட்டுவாங்க? சுவர், மண் சுவர் தான் கட்டுவாங்க. அது மழை பெய்ய என்ன செய்யும்? கரையும் பாருங்க. அப்ப ஒரு சுறுசுறுப்புள்ள வேலையாளா இருந்தா அது கரைய என்ன பண்ணணும்? திருப்பி சொல்லுங்க, திருப்பி என்ன செய்யணும்? கட்டிட்டே இருக்கணும். சோம்பேறியான ஆளா இருந்தா அதை என்ன செய்யாம விட்டுருமா? கட்டாம. அதுதான் வசனம் சொல்லுது. இந்த சோம்பேறியினுடைய திராட்சை தோட்டத்தை போய் பார்த்தாரா, அதன் கற்சுவர் எல்லாம் என்ன பண்ணி கிடக்கும்? இடிஞ்சு கிடக்கு. நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் சர்ச்சையை சொல்றேன், சர்ச்ல புதுசா ஒரு ரூல் போட்டாங்க பிரதர். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ரூல் போடுறாங்க பிரதர். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ரூல் போட்டு வர்றாங்க பிரதர். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ஒரு சொல்றாங்க பிரதர். ஏன் தெரியுமா? அங்கே கற்சுவர் கட்டப்பட்டு கொண்டே இருக்குன்னு அர்த்தம். கற்சுவர் என்ன செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு பிரதர். என் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பிரதர். சரி, அடுத்து பார்த்தா இன்னொரு லாக் வருது, இன்னொரு பக்கம் அடைக்கிறார் பிரதர். சரி, அடுத்து பார்த்தா இன்னொரு பக்கம் அடைக்கிறார் பிரதர். சரி, அடுத்து பார்த்தா இன்னொரு பக்கம் அடைக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுடைய வேலி அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரிஸ்கா செயல்படுறாருன்னு அர்த்தம். அவர் உங்க வாழ்க்கையில சோம்பேறியா இல்ல பிரதர். உங்களை பாதுகாக்க சூழ்நிலைகளை அடைத்து பாதுகாக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற வரைக்கும் அவர் கரங்களுக்குள்ள அடங்கி இருக்க பழகணும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் நிறைய இடங்கள்ல நான் கேள்வி, பிரதர் என்ன பிரதர் சர்ச்சில் ஒண்ணா சொல்லிட்டே வராங்க, இதை சொல்றாங்க பிரதர், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதை சொல்றாங்க பிரதர், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரூல் பிரதர், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிளான் பிரதர், இது முடிஞ்சு அடுத்து சொல்றாங்க பிரதர். இல்ல பிரதர், உங்கள் கட்சுவர் மீண்டும் மீண்டும் கட்டப்படணும். அது பழுது பார்த்து கட்டப்பட்டுட்டே இருக்கணும், அந்த வேலி கட்டப்பட்டுட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 4 சுவத்துக்குள்ள வேலிக்குள்ள இருக்க பழகணும். நிறைய இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? ஃப்ரீடமா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்குது? யாரும் என்னை என்ன செய்யக்கூடாது, கேள்விய கண்ட்ரோல, அது தவறான வாழ்க்கை. அதன் முடிவு ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பழகணும். அப்ப செடியை மேடான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு எடுத்த உடனே நடுறது இல்லை. முதல்ல எதை வைக்கிறாங்களா? வேலி அடைக்கணும். அப்பதான் திராட்சை. அதனாலதான் யோசிப்பை நேர கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் அடைச்சுதான் வச்சேன். திறந்து விடல, ஒன்னா கொம்போல திரி அப்படின்னு விடல. அப்படி விட முடியாது. அது ஊழியம் அல்ல, அது சபை அல்ல, அது குடும்பம் அல்ல, அது கர்த்தருடைய ராஜ்யம் அல்ல. சில பிரமாணங்களுக்கு, சில விதிமுறைகளுக்கு நாம என்ன செஞ்சுதான் ஆகணும்? அடங்கி. என்ன சத்தம் வர மாட்டேங்குது? அடங்கிதான். அந்த நேரம் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது? கேள்வியே என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நல்லது. கர்த்தர் உங்களுக்கு அடுத்தடுத்து ரூல்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அது என்னது? ரொம்ப நல்லது. உங்களுடைய வேலி அது அடுத்தடுத்து கட்டப்படுதுன்னு அர்த்தம், சுவர் எழுப்பப்படுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப நல்லா கவனிங்க. யோசேப்பை கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் அடைச்சு வச்சாங்களா? சரி, இப்ப கவனிங்க, வாசிங்க, அடுத்து வாசிங்க. ஏசாயா 5 வாசிங்க. திராட்சை செடி மேடான இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, சுத்தி வேலி அடைச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? வாசிங்க. அதில் உள்ள கற்களை பொறுக்கி. எதை பொறுக்குறாங்களா? சத்தமா சொல்லுங்க, எதை பொறுக்குறாங்களா? கற்களை பொறுக்கி. இல்லையா? கற்களை பொறுக்கி. கல்லுனா சின்னோண்டு கல்லுலாம் கிடையாது, இத்திரி கல்லுலாம் கிடையாது. சரியா? நீங்க இஸ்ரவேல்ல போனீங்கன்னா தெரியும். ஒரு தோட்டத்தை நடணும்னா மலைப்பகுதிக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு அந்த கல்லு வந்து சின்ன கல்லுலாம் இருக்காது. ஒவ்வொரு கல்லும் வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுற மாதிரி பெரிய பெரிய கற்கள் இருக்கும். இஸ்ரேல்ல வழக்கம் என்னன்னா, ஒருத்தர் திராட்சை தோட்டத்தை நடும் போதே வீட்டையும் கட்டிடுவார். ஏன்னா திராட்சை தோட்டத்தை நடணும்னா அங்க இருக்கிற அதை தோண்டி அந்த மலையில இருக்கிற பெரிய பெரிய அஸ்திவார கற்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க பாருங்க. அதை எடுக்கிறத வச்சு இந்த பக்கம் எதை கட்டிடுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீடு கட்டுறவனும் திராட்சை தோட்டத்தை நட்டவனும் எதுக்கு போக வேணாம்? யுத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டாம்? போக வேணாம்னு சொன்ன. ஏன் இது ரெண்டையும் சேர்த்து சொல்றாருன்னா, இது ரெண்டும் ஒன்னாவே நடந்துடும். திராட்சை தோட்டத்தை நடும் போதே அஸ்திவார கற்களை எடுத்து எதை கட்டிடுவாங்க? வீட்டை கட்டிடுவாங்க. அப்ப என்னன்னா, கல்லை எடுக்கிறதுனா சின்ன சின்ன கற்கள் அல்ல, வேலி அடைச்சிட்டு உள்ள இருக்கிற அஸ்திவார கற்கள் எல்லாம் பெயர்த்து எடுக்கப்படணும். உங்க வாழ்க்கை அடைக்கப்பட்ட சூழல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பெரிய அஸ்திவாரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தோண்டி எடுப்பார். நீங்க நினைச்சிருக்கலாம், பிரதர் என் வாழ்க்கையில இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தேன் பிரதர், அந்த அஸ்திவாரங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லையே. வேதம் சொல்லுகிறது, அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறதே. நீதிமானா இருந்தா சில அஸ்திவாரங்கள், ஏன் பல அஸ்திவாரங்கள் எடுக்கப்பட்டுதான் பிரதர் ஆகும். ஏன் தெரியுமா? அஸ்திவார கற்களை எல்லாம் எடுக்காம திராட்சை தோட்டத்தை நட்டா, செடியை நட்டா வேர் பரவாது, கனி வராது. உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் சில பொருளாதாரம் அஸ்திவாரமா இருக்கலாம், சில வேலை, சில தொழில், சில நபர்கள், சில உறவுகள். யோசேப்பு வாழ்க்கையில எத்தனை அஸ்திவாரத்தை எடுத்தார் தெரியுமா? அவங்க அப்பா பெரிய அஸ்திவாரம் அவருக்கு. ஏன்னா இஸ்ரவேலே மிகப்பெரிய பணக்காரர் பாருங்க. ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட யாக்கோபு மிகப்பெரிய பணக்காரர் பாருங்க. அவங்க அப்பா விட்டு எடுத்தாரா? முதல் அஸ்திவாரத்தை காலி பண்ணாரா? சொல்லுங்க, பண்ணாரா பண்ணலையா? அவங்க அண்ணன், மூத்த அண்ணன் அப்படியே பெரிய அஸ்திவாரம் பாருங்க. 12 பேருக்கும் மூத்த ஆள் பாருங்க. வந்து அப்படியே நின்று ஹெல்ப் பண்ணி தூக்கி எடுத்து பண்ணிடுவாரு. எடுத்தாரா அஸ்திவாரத்தை? சொல்லுங்க. போத்திபார் வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நாள்ல நல்லா அந்த இடம் பெரிய அஸ்திபாரமா மாறுது பாருங்க. கொஞ்ச நாள்ல அந்த இடம் என்னவா மாறுது அவனுக்கு பெரிய. ஏன்னா இப்ப யோசிச்சு, இப்ப அந்த இடத்துல நல்லா இருக்கிறான். தன்னுடைய போத்திபார் தன்னுடைய வீட்டுல உள்ள எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்குறான்? இப்ப
யோசேப்பு வாழ்க்கை இப்ப நல்ல சொபிஸ்டிகேட்டடா மாறுது பாருங்க. அவன் போத்திபாருடைய வீடு யோசேப்புக்கு ஒரு அஸ்திபாரமா மாற ஆரம்பிச்சு பாருங்க. டக்குன்னு அஸ்திபாரத்தை எடுத்தார், தூக்கி எதுக்குள்ள போட்டாரு? ஜெயில போட்டாரா? அஸ்திபாரங்கள் எடுக்கப்படணுங்கிறது நல்ல நினைவுல வச்சுக்கிறீங்க. கர்த்தர் உங்களை திராட்சை செடியாக பார்ப்பார் என்று சொன்னால், கனிதரும் திராட்சை செடியாய் பார்ப்பார் என்று சொன்னால், அஸ்திவாரம் எடுக்கப்பட்டுதான் ஆகும். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கர்த்தரே உங்களுக்கு நித்திய அஸ்திவாரமாக இருப்பார். அல்லேலூயா. வேற யாரும் இந்த பூமியில அஸ்திவாரமா இருக்க முடியாது பிரதர். வேற யாரும் உங்க அண்ணன், தம்பி, அப்பா, வேலை, பணம், தொழில், விவசாயம் எதுவும் அஸ்திவாரம் அல்ல. நமக்கு அஸ்திவாரம் யாரு மட்டும்தான்? சத்தமா சொல்லுங்க. நமக்கு மூளைக்கு தலைக்கல் யாரு மட்டும்தான்? கர்த்தர் மாத்திரம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க நினைக்காதீங்க, ஏன் இது நல்லா தானே இருந்துச்சு, இது இருந்தா நான் அப்படி செஞ்சிருவேனே. இல்ல, கர்த்தருக்கு தெரியும் இந்த அஸ்திவாரம் இருந்தா உங்க வேர்கள் பரவாது. உண்மைதானே? கல் இருந்தா வேர் என்ன செய்யாது? அப்ப கல்லெல்லாம் எடுத்துட்டு அதுல மண்ணை போட்டு மூடி நட்டாதான் வேர் என்ன செய்யும்? நாலா பக்கமும் வேர் பிடிச்சாதான் திராட்சை செடி நல்லா என்ன கொடுக்கும்? அப்ப சில அஸ்திவாரங்கள் எடுக்கப்பட்டுதான் ஆகும். ஆயத்தமா இருங்க. ஏற்கனவே உங்க வாழ்க்கையில அஸ்திபாரங்கள் எடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் கலங்கி நின்றாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கனி கொடுக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, வாசிங்க பார்க்கலாம், வேகமா வாசிங்க பார்க்கலாம். முதல்ல வேலி அடைச்சாரா? யோசேப்பின் வாழ்க்கையை சுத்தி அடைச்ச சோத்துக்குள்ளே வச்சாரா? அஸ்திபாரங்களை எல்லாம் பிடிங்கி வெளியில எறிறாரா? எல்லாத்தையும் வெளியில எறிறாரா? அடுத்து என்ன பண்றாரு? வாசிங்க பார்க்கலாம். அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. இப்ப எப்படி இருக்கு? நல்லா கவனிங்க, திருப்பி சொல்றேன். இஸ்ரேல்ல திராட்சை செடி தோட்டத்தை நடணும்னா முதல்ல செடியை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க சொல்லுங்க? மேடான இடத்துக்கு வர்றாங்க. உடனே நட்டுட்டாங்களா? முதல்ல என்ன பண்றாங்க சொல்லுங்க? வேலி அடைக்கிறாங்களா? சரி, வேலி அடைச்சது இப்ப அது உடனே நட்டுறலாமா? இல்ல. எதெல்லாம் எடுக்கிறாங்க? கற்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? எடுத்துட்டாங்களா? இப்ப நற்குல செடியை நடுறாங்கன்னா நற்குல செடியா இல்லையான்னு எப்படி தெரியும்? கொண்டு வந்த செடியில எது நற்குல செடி, எது நற்குல செடி இல்லைன்னு எப்படி தெரியும்னா, இந்த கேப்ல, எந்த கேப்ல? மேடான இடத்துக்கு கொண்டு வந்து வேலி அடைச்சு கற்களை எடுக்கிற இந்த கேப்ல செடிகள்லாம் கொஞ்சம் சுணங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறங்க, அதெல்லாம் தேராதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இவ்வளவு நடந்தும் செடிகள்லாம் அப்படி நிமிர்ந்து நிக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, அதுதான் நற்குல திராட்சை செடியாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை சுற்றி நீங்க மேடான இடங்களுக்கு வர்ற வரைக்கும், மேடான இடங்கள்ல வந்தாலும் திணறி வந்தாலும் கர்த்தரை விடாம, நாலா பக்கமும் உங்களை சுற்றி வேலி அடைச்சாலும் கர்த்தரை விடாம, உங்களுடைய அஸ்திபார கற்கள் எல்லாம் உடைச்சி எடுக்கப்படும் போதும் கர்த்தரை விடாம நிற்கிற போதுதான் நாம் நற்குல திராட்சை செடிகளாய் மலர ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த சூழ்நிலையிலே நான் நிக்கிறேன் பிரதர். நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்றேன்னா, திரும்ப ஏன் உங்களை நீங்க கர்த்தர் உங்களை கனி கொடுக்க வைப்பார்னு தைரியமா சொல்றேன்னா, இவ்வளவு கொரோனா சூழல், இவ்வளவு வேலை இல்லை, இவ்வளவு பொருளாதார லாஸ் ஆயிருக்கு, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாயிருக்கு, நாலா பக்கமா அடைக்கப்பட்ட சூழல், சபையே இன்னைக்கு என்ன சூழலுக்குள்ளதான் இருக்கு? ஏன் உலகமே இன்னைக்கு என்ன சூழல்ல தான் இருக்கு? லாக்டவுன்ல தான் இருக்கு, அடைக்கப்பட்ட சூழல். இவ்வளவு சூழல்லையும் கர்த்தரை விட்டு விலகாம நீங்க நிக்கிறீங்க பாருங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க நற்குல திராட்சை செடியா. அல்லேலூயா. நிச்சயம் உங்களை கனி கொடுக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப நற்குல திராட்சை செடிகளை எல்லாம் என்ன பண்றாரா? நட்டு, வாசியம் பார்க்கலாம். அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, பாதுகாப்புக்கு நடுவுல ஒரு கோபுரத்தை கட்டுவாங்க. காவல் கோபுரத்தை கட்டுவாங்க. சொல்லுங்க, எதை கட்டுவாங்க? இப்ப சொல்லுங்க, நீங்க மேடான ஸ்தலங்களுக்கு ஏறி வர நீங்க திணறனாலும் கர்த்தர் பின்னாடி வர்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவங்களை சுற்றின நாலா பக்கமும் பல வேலிகளை அடைச்சிருக்காரா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சபையிலையும் குடும்பத்திலையும் நிறைய போடுறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய சூழ்நிலைகள் நாலா பக்கமும் எங்கேயும் போக முடியாம அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க. உங்களுடைய அஸ்திபாரங்கள் பல அஸ்திபார கற்களை எடுத்திருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த சூழ்நிலையை நீங்க நிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
அப்படியானால் உங்க மத்தியில காவற் கோபுரமாக இருந்து உங்களை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை செக்யூர் பண்ணுவாருங்க. கொரோனா அது இது பயப்படாதீங்க. ரொம்பலாம் என்ன பண்ணிக்கிறாதீங்க, பயப்பட வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முடிஞ்ச வரைக்கும் ஞானமா நடந்து கொள்ளுங்க. அரசாங்கம் அறிவுறுத்துகிறது, மாஸ்க் வெளியில போகும்போது மாஸ்க் போட்டுக்குங்க, கையை சானிடைசிங் பண்ண வேண்டிய இடங்களை பண்ணிக்கிறங்க. ஆனா அதுக்காக ரொம்ப என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்படாதீங்க. கர்த்தர் காவற் கோபுரமாக இருந்து பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி உண்மையான கர்த்தர் கூடவே இருந்தாரா? யோசேப்பு கூட யாரு இருந்ததா? கர்த்தர் இருந்தாருன்னு எல்லாம் நல்லாவா ஆயிடுச்சு. கர்த்தர் கூட இருந்தாருன்னு ஜெயில இல்லாம கதவெல்லாம் உடஞ்சி வெளியே வந்துட்டாரு. உடனே கர்த்தர் கூட இருந்தாருன்னு குற்றச்சாட்டு இல்லாமல இருந்துச்சு. அப்ப எதுக்கு கர்த்தர் கூட இருந்தாருன்னா, அவனுக்கு எந்த தீங்கும் நேராதபடிக்கு கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதைத்தான் சொல்றேன். இந்த சூழ்நிலைகள்ல கடந்து போகும்போது கலங்காதீங்க. கர்த்தர் எங்கேயும் போகல, காவற் கோபுரமாய் உங்க பக்கத்துலதான் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவரை மீறி உங்களை யாரும் தொட முடியாது. உங்களை தொடணும்னா யாரை தொடணும்? அவரை தொட்டாதான் உங்களை தொட முடியும். அல்லேலூயா. யாரையாவது கர்த்தரை தொட்டுட்டு உங்ககிட்ட வர முடியுமா? காவற் கோபுரமாய் இருக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாசிங்க பார்க்கலாம். நேரம் இல்ல, வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. அதில் ஆலையை உண்டு பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கிற போது இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சந்தோஷமா இருந்துடலாம்னு நினைக்க முடியாது. சில நேரங்களில் சில சங்கடங்கள் இருக்கும், சில மனக்கவலைகள் இருக்கலாம், சில சோர்வுகள் இருக்கலாம். அது மத்தியில நிக்க நாம பழகணும். ஆலைனா என்னன்னா, திராட்சை பழத்தை பிழியறதுக்கு ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி அதுல பள்ளமா கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ள திராட்சை பழங்களை போட்டு ஏறி என்ன பண்ணுவாங்க, மிதிப்பாங்க. அந்த பழங்கள்ல இருந்து ரசம் என்ன செய்யும், ஒரு துவாரத்தின் வழியா என்ன செய்யும், வெளியே வரும். அதுக்கு பேர் தான் திராட்சை ஆலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில தருணங்கள் கொஞ்சம் பிழியப்படுகிறது போல இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. பிழியப்பட்டால்தான் நவமான ரசம் வெளியே வரும். அல்லேலூயா. சில சங்கடங்கள் இருக்கலாம், சில தருணங்கள் இருக்கலாம். அதையே நினைச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, அதையே நினைச்சுட்டே இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் இருந்துச்சு, இப்படி எல்லாம் பண்ணிருச்சு. அது அல்ல பிரதர், அது அல்ல வாழ்க்கை. என்ன சூழ்நிலை இருக்குன்னா, ஒரு வாலிபன் யோவாப் படைத்தலைவனாக இருப்பான். அப்ப அபிஷாயிங்கிற ஒரு தளபதி அவன் கொண்டு போட்டுருவான். கொண்டு போட்ட உடனே என்ன நடக்குன்னா, ஒரு வாலிபன் அந்த 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 இறந்து கிடக்கிற அந்த சடலத்தை தூக்கி தூரத்துல போடுவான். போட்டுட்டு ராஜாவுடைய பின்னே போறவங்க என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடாதுதான், சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அதையே பேசிட்டே இருக்கக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு, இது நடந்துருச்சு, இது தூக்கி தூரத்துல போடுங்க பிரதர். தூக்கி ஓரத்துல வைக்கணும், தூக்கி ஓரத்துல போடணும். அதையே திரும்ப 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 இப்படி நடந்துச்சு, இப்படி பேசிட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க, எனக்கு மன கஷ்டமா இருக்கு, மனக்கவலையா இருக்கு, இதையே காலம் ஃபுல்லா என்ன செய்யக்கூடாது. இருக்கும் சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில என்ன செய்யும், இருக்கும். அதை கடந்துதான் போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பழகுங்க பிரதர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பழகும். நல்ல கவனிங்க. சில ஆலையில மிதிப்புகள் நடக்கலாம். சில நேரங்களில் சில அவமானப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். சில நேரங்களில் வெட்கப்பட்டது போல தெரியலாம். சில சூழ்நிலைகள் இருக்கும். அதெல்லாம் இருக்கும், லைஃப்ல இருக்கும். அதன் மத்தியில நடந்து வர பழகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பதான் நீங்க கனி கொடுக்கிற திராட்சை செடியை மாற முடியும். வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 49:23 வாசிங்க. ஆதியா 49:23. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் நல்ல கவனிங்க, என்னவா சொல்லுங்க, அவனை பகைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எடுத்துக்கு. ஆதியா 49:23. சீக்கிரமா முடிக்க போறோம், சீக்கிரமா. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் என்னவா, சத்தமா சொல்லுங்க, என்னவா பைபிள் நல்லா எழுதியிருக்காங்கல்ல.
ஆனந்தியார் நல்லா எழுதுறாரு பாருங்க. ஆனாலும் அவனுடைய இந்த சூழ்நிலைகள்லாம் இருந்தாலும், பைபிள்ல நிறைய இருக்கு தெரியுமா, அப்படி இருந்தும் ஆனாலும். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டுதான் பிரதர். யோசேப்பு வாழ்க்கையில இவ்வளவு இருந்துச்சு. அவன் மேல வில் வீரர்கள் பல பேர் நாலா பக்கமும் சுற்றி நின்று அம்ப என்ன செஞ்சாங்க, எய்தார்கள். ஆனாலும், அந்த ஆனாலும் உங்க வாழ்க்கையில வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனாலும் நல்லா அழுத்தி சொல்லுங்க, என்னவா? உங்க வாழ்க்கையில கடன் இருக்கு, சொல்லுங்க, கடன் இருக்கு. ஆனாலும் நல்லா அழுத்தி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கடன் இருக்கு, உங்க வாழ்க்கையில வியாதி இருக்கு, உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கு, உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கு, உங்க வாழ்க்கையில தேவைகள் இருக்கு, உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பின்னாடி நான் நடந்து போவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. ஆனாலும் நீங்க நிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சங்கீதம் எப்படி நின்னா தெரியுமா? எப்படி நின்னா தெரியுமா? வேகமா வாசிங்க. சங்கீதம் 105 17 இருந்து வாசிங்க. 17 இருந்து 19 வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே, சங்கீதம் 105 17 இருந்து 19. அவர்களுக்கு முன்னாலே எடுத்தீங்களா? அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் அதான் சொன்னேன், அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தான். என்ன சூழ்நிலையில இருந்தான்? அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தான். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எது புடமிட்டதா? சத்தமா சொல்லுங்க, எது புடமிட்டதா? உங்களுக்கு தெரியுமா எந்த வசனம் புடமிட்டது? வசனம் புடமிட்டது. எந்த வசனம்? யோசேப்பு காலத்துல பைபிளே கிடையாது தெரியுமா? யோசேப்பு காலத்துல என்னவே கிடையாது. உண்மைதானா? ஆபிரகாம் வந்து, ஈசாக்கு வந்து, யாக்கோபு வந்து, அப்புறம் யோசேப்பு எகிப்துக்கு போனாரு. எகிப்துக்கு போயிட்டு ஜனங்களும் எகிப்துக்கு வந்தாங்க. யாக்கோபு எகிப்துக்கு வந்தாரு. அப்புறம் விரிந்து பரவுனாங்க. அப்புறம் எகிப்துல இருந்து திரும்பி மோசே கூட்டிட்டு வந்தாரு. சீனாய் மலையில வச்சுதான் மோசே எதையே எழுதுறாரு, ஆதியாகமம், யாத்ரான், லேவியரான், என்ன உபாகமத்தை எழுதுறாரு. அது வரைக்கும் என்னவே கிடையாது அவங்களுக்கு. அப்ப எந்த வசனம் புடமிட்டது? எந்த வசனம் புடமிட்டுச்சு தெரியுமா? எந்த வசனம் புடமிட்டுச்சு தெரியுமா? எந்த வசனத்தை பிடித்து கொண்டு யோசேப்பினுடைய வில் உறுதியா நின்னுச்சு தெரியுமா? அங்க சீகேமுக்கு போற போது நான் உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்தினாரு பாருங்க. அந்த வசனம் குழிக்குள்ள இருக்கும் போது தூக்கி எடுப்பேன்னு யோசேப்ட பேசினார் பாருங்க. அந்த வசனம் இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு கொண்டு போனாலும் நான் நிக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த வசனம் அங்க சிறைச்சாலையில இருந்த போது கர்த்தர் கூட நின்று தேற்றினார் பாருங்க. அந்த வசனம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் அவனை உறுதியாய் நிற்க செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கோ பிடிச்சுக்கிறீங்க பிரதர், பிடிச்சுக்கிறீங்க. 100 தடவை சொல்லுங்க, 1000 தடவை சொல்லுங்க, 1,00,000 தடவை சொல்லுங்க. உங்கள் வில் உறுதியாய் நிற்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்து தெரியுமா? 41வது அதிகாரம் ஆதியாகமம் 41:38 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற, நல்லா கவனிங்க, கர்த்தர் பார்வோனுக்கு 2 சொப்பனங்களை கொடுக்கிறார். பார்வோன் யோசேப்பை அழைத்து வர சொல்றான். யோசேப்பு பார்வோனுக்கு எல்லா சொப்பனங்களையும் விவரித்து சொல்றான். அதுல நேரம் இல்லை நம்ம டச் பண்ண, சரியா? எல்லா சொப்பனங்களையும் விவரித்து சொல்றான். சொன்ன உடனே இப்ப பார்வோன் சொல்ற வார்த்தை கேளுங்க. பார்வோன் சொல்ற வார்த்தை கேளுங்க. என்ன வார்த்தை சொல்றான்? வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ என்றான். வேறொருவன், நல்லா கவனிங்க, ஒரு காலத்துல
எகிப்துல சொன்னாங்க, யோசேப்பை பார்த்து சொன்னாங்க, எஜமானுடைய மனைவியின் இடத்துல இப்படி நடந்துட்டான், இவன்லாம் ஒரு மனுஷனா? இவெல்லாம் ஒரு மனுஷனா? உலகம் சொல்லிருக்குமா சொல்லிருக்காத? எகிப்தே சொன்னுச்சா இல்லையா? இவெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி நடந்துட்டானே. அன்னைக்கு யோசேப்பு எதுவுமே பேச முடியல. ஆனா அதே எகிப்து இன்னைக்கு சொல்லுது, யோசேப்பை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒருவனும் இல்லை. சொல்லு பிரதர், உங்களை பார்த்து இவன்லாம் ஒரு மனுஷனா, இவன்லாம் ஒரு ஊழியக்காரனா, இவன்லாம் ஒரு விசுவாசியான்னு சொன்ன அதே உலகம் சொல்லும், உங்களை போல தேவ மனுஷன் இல்லைன்னு சொல்லுகிற நாட்கள் வரும். உங்களை போல தேவ ஊழியர் இல்லைன்னு சொல்லுகிற நாட்கள் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எந்த நாவுகள் எல்லாம் உங்களை குறித்து பழிச்சு பேச, அதெல்லாம் குறித்து ஒரு நாள் சத்தம் கேட்குதா? கடைசி வரைக்கும் கேட்குதா? எத்தனை பேர் ஆமேன்? அதெல்லாம் குறித்து ஒரு நாள் கலங்காதீங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசின நாவுகள் எத்தனை தடவை இடது பக்கம் அசைஞ்சிச்சு, எத்தனை தடவை வலது பக்கம் அசைஞ்சிச்சு, எத்தனை தடவை மேல் உதட்டோடு ஒட்டுச்சு, கீழ் உதட்டோடு ஒட்டுச்சு, என்ன பேசுனாங்கன்னு கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் பதில் சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 41 இருந்து வாசிங்க பார்க்கலாம். 41 இருந்து பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த ஒரு காலத்துல கையிலையும் காலையும் விலங்கு கிடந்துச்சு. கர்த்தர் அந்த விலங்கை உடைச்சு ராஜாவின் முத்திரை மோதிரத்தை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கே, விலங்கு போட்ட வாழ்க்கையா இருக்கேன்னு ராஜாவின் முத்திரை மோதிரம் மாட்டப்படுது. போட்டு ஒரு காலத்துல அடிமை வஸ்திரம், எகிப்துல அடிமைகளுக்கு ஒரு கருப்பு கலர்ல ஒரு சாக்கு துணி கொடுப்பான். சாக்கு துணி அதை போட்டவங்க எகிப்தினுடைய அலங்கத்தை விட்டு வெளியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அடிமைக்கு தெரிஞ்சிடும். எகிப்து அந்த எல்லையை விட்டு வெளியே விட மாட்டாங்க. இப்ப அடிமை வஸ்திரத்தை களைந்து கர்த்தர் ராஜ வஸ்திரத்தை உடுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்கலாம். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. ஒரு காலத்துல கழுத்துல இரும்பு சங்கிலி, இப்ப சரப்பணினா நெக்லஸ். ஆங்கிலத்துல சொன்னாதான் புரியும். என்னது ஆங்கிலத்துல? என்னது நெக்லஸ். இப்ப ஒரு காலத்துல கழுத்துல சங்கிலி, இப்ப என்னவா? பொன் சரப்பணி, நெக்லஸ், கோல்ட் நெக்லஸ். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று. என்னவா தெண்டனிட்டு? சொல்லுங்க. தெண்டனிட்டு பணியிறதுனா முழங்கால் போட்டு பணியணுமா? யார்? 2 பேருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல யோசேப்புக்கு முன்னாடிதான் எல்லா முழங்கால்களும் என்ன செய்தது? அடுத்து புதிய ஏற்பாட்டுல எல்லா முழங்கால்களும் யாருக்கு முன்னாடி முழங்குகிறது? எவ்வளவு பெரிய கணத்தை கர்த்தர் யோசேப்பு கொடுத்திருக்காங்க. எல்லா முழங்கால்களும் தெண்டனிட்டு என்ன செய்யணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்க பார்க்கலாம். தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவரும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். நல்லா கவனிங்க. ஒரு காலத்துல இவன் அடிமை, யாரையும் கேட்காம எதையும் என்ன செய்ய முடியாது. ஆனா இப்ப இவனை கேட்காம எகிப்துல ஒருத்தனும் கைய காலை கூட அசைக்க கூடாது. அதாங்க கர்த்தர் செய்கிற மேன்மை. இன்னைக்கு வேணா நீங்க ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம், யாருக்கு கீழேயாவது வேலை பார்க்குற சூழ்நிலையில் இருக்கலாம், அப்படிப்பட்ட கீழான ஸ்தலங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் நாட்கள் வரும், கர்த்தர் உன்னதமான ஸ்தலங்களிலே உங்களை உயர்த்தி வைத்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? செய்ய வேண்டியது ஒண்ணுதான் பிரதர். மேடான இடம் மூச்சு திணறதே நினைக்காதீங்க. வேலி அடைக்கப்பட்டிருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. சபைக்குள்ள அடங்கி இருங்க, குடும்பத்துக்குள்ள அடங்கி இருங்க, சங்கத்துக்குள்ள அடங்கி இருங்க, கர்த்தருடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருங்க. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிற போது சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்காக எழும்பி நீங்க நில்லுங்க.
நிச்சயமாய் உங்களை கனி கொடுக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராக. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா.